இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு ஸ்ரீகாந்த் எப்படி தெரியும்? எங்க அக்கா வேலை பார்த்த கம்பெனியோட ஓனர். அப்போ உங்க அக்காவுக்கும் ஸ்ரீகாந்துக்கும் என்ன பழக்கம்? எங்க அக்கா ரொம்ப சின்சியரா வேலை பண்ணாங்க. அது அவருக்கும் அவங்க அம்மாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால போதும் அதெல்லாம் கேட்டாச்சு. மைலாட், இவங்களும் இவங்க அம்மா சொல்றதா சொல்லுவாங்க. இவங்க வீட்ல யாருமே உண்மையே பேச மாட்டாங்க. நீங்க போங்க மேடம். துளசி, நீங்க கொஞ்சம் குற்றவாளி கூட்டுக்குள்ள வரீங்களா? உங்ககிட்ட கொஞ்சம் விசாரிக்கணும். பர்மிஷன் கிராண்டட். நீங்க சொல்லுங்க. யுவர் ஆனர், எங்க அம்மா சொன்னதையும் என் தங்கச்சி சொன்னதையும் தான் நான் சொல்லுவேன். ஸ்ரீகாந்த் என்னை ரொம்ப நம்பினாரு. நான் அவருக்கு உண்மையா இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. உங்க ஜாதகம் சரியில்லைன்னு ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிறைய மாப்பிள்ளைங்க வந்து ரிஜெக்ட் ஆயிருக்காங்க. குறிப்பா ஸ்ரீகாந்த் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையும் இருக்கு. அவர் குழந்தை தியாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த குழந்தைக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஸ்ரீகாந்த் சார எங்க வீட்ல எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அவரு ரொம்ப நல்லவர். அவங்க 2 பேருக்காகவும் தான் நான் கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். இல்ல யுவர் ஆனர், அவ போய் சொல்றா. இங்க பாருங்கம்மா, நீங்க எது சொல்றதா இருந்தாலும் இங்க வந்து சொல்லுங்க. இவ ஏற்கனவே வேலை பார்த்த கம்பெனியை விட எங்க கம்பெனி பெருசு. பிசினஸ் இண்டஸ்ட்ரியில பெரிய கம்பெனி. எங்க அண்ணனை வளைச்சு போட்டா 4 தலைமுறைக்கு வாழலான்னு பிளான் பண்ணி எங்க வீட்டுக்குள்ள வர பார்த்தான். இவ மட்டும் இல்ல, அவ தங்கச்சி இருக்கால, அவளுக்கும் இதே வேலைதான். மகேஷ் சந்திரங்கிற பெரிய பிசினஸ் மேன லவ் பண்ண வச்சு அவரை அவங்களோட ஃபேமிலிக்குள்ள கொண்டு வர பார்த்தாங்க. அவங்களோட தேவையெல்லாம் தீர்ந்த உடனே இப்போ மகேஷ் சந்திரனை டிவோர்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். என்ன குற்றவாளியா நினைக்கிறவங்க என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனா அதுக்கு எந்த ஆதாரமும் தேவையில்லை. ஆனா நாங்க நிரபராதின்னு நிரூபிக்கிறதுக்கு ஆதாரத்தை தேடி அலையணும்ல. அதுதானே சட்டம். கண்டிப்பா இதுக்கான ஆதாரத்தை நாங்க ஒப்படைக்கிறோம் யுவர் ஆனர். எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் அவகாசம் கொடுங்க. இன்னும் எவ்வளவு நாளுமா டைம் கொடுக்கறது? ஏற்கனவே டைம் கொடுத்தோம். எவிடன்ஸ் ஒப்படைக்கிறேன்னு சொன்னீங்க. இது வரைக்கும் ஒரு எவிடன்ஸையும் காணோம். நீங்க ப்ரூவ் பண்றதுக்கு இது மட்டும்தான் ஒரே வாய்ப்பு. என்னதான் பண்ண போறீங்க? இல்லன்னா நீங்களும் உங்க அண்ணனும் தான் குற்றவாளின்னு தீர்ப்பு எழுதுற மாதிரி ஆயிடும். சகல, ஐயோ, என்ன சகல இப்படி உடைஞ்சு போய் நிக்கிறீங்க? உங்களை இப்படி பாக்குறதுக்கு எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? சகல, ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, சகல என் ஃபேமிலியை காப்பாத்துற ஹெல்ப் பண்ணுங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னா இறங்கி என்ன வேணாலும் செய்ய ரெடியா இருக்கேன். ப்ரோ, செம்ம கடுப்புல இருக்கிறேன். போயிடுங்க தேவையில்லாம. அட்டா, என்னமா நடிக்கிறீங்க? வேற லெவல் சகல நீங்க. உங்க ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஆஸ்காரே கொடுக்கலாம். அது பழைய பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்களே, புள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுற கதை தெரியும்ல? அந்த வேலையை தானே பாக்குறீங்க. நான் ஒழுங்கா சொல்லிட்டு இருக்கிறேன். தேவையில்லாம பிரச்சனை ஆனா அப்புறம் நான் காண்டாயிடுவேன். ஓ, கோவம் வருதா? ஓஹோ, இங்க பாருங்க,
சகல இந்த கேஸ்ல முருகனை உள்ள வச்சதே உங்க அப்பா தான். ஆனா ஒண்ணு சகல, இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்ச எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. ஆமா, உங்க அப்பா ஏன் இந்த கேஸ்ல இருந்து யாரை காப்பாத்துறதுக்காக இவ்வளவு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு? இதுல உங்க ஃபேமிலில யாராவது இன்வால்வ் ஆயிருக்காங்க? அது தெரிஞ்சிருச்சே ப்ரோ. இன்னும் ஏன் நடிக்கிறீங்க? ஒன்னும் கவலைப்படாதீங்க. நீங்க கைவிட்டாலும் நான் இதை கைவிட மாட்டேன். ஏன்னா என் ஒய்ஃப் ஃபீல் பண்றாள்ல, அவளுக்காகவே இந்த கேஸ்ல யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க, முருகனை எதுக்கு இப்படி பிளான் பண்ணி மாட்டி விட்டாங்க, எல்லாத்தையும் நான் கண்டுபிடிப்பேன். சகல, நான் களத்துல இறங்கினேன்னு வைங்க, விஷயம் வேற மாதிரி போகும். சரியா? பாக்குறேன். அப்பா, எப்படிப்பா உனக்கு தெரிஞ்சது? எப்படின்னா எப்படியோ தெரிஞ்சிருச்சு. நான் தான் சொன்னேன்ல, அவன் எப்படியாவது கண்டுபிடிச்சிருவான்னு. நானும் எவ்வளவு நேரம் தான்டா மறைச்சு மறைச்சு பேசுறது. அதான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். சரி, அதுக்கு அவன் என்ன சொன்னான்ப்பா? ஒன்னும் சொல்லல, உடஞ்சு போயிட்டான். அவனை பத்தி தான் தெரியுமே, இந்த குடும்பத்திலேயே ரொம்ப நல்லவன்டா அவன். அதான் அவனோட பிரச்சனையே. வேற எதுவும் தப்பான முடிவெடுக்காம இருந்தான்னா நல்லது. அப்பா, கோவத்தில் ஏதாவது தப்பா பேசின மன்னிச்சிருங்கப்பா. நான் முடிவு பண்ணிட்டேன்னா, நான் தான் இந்த ஆக்சிடென்ட் இல்ல இந்த இந்த கொலையை நான் தான் பண்ணேன்னு கோர்ட்ல ஒத்துக்க போறேன். டேய், நீ சரண்டர் ஆகுறதுன்னா உன்னை அப்பவே சரண்டர் ஆக சொல்லிருப்பா. எதுக்கு எதுக்குப்பா எனக்கு அவர் போய் சரண்டர் ஆகணும்? டேய் டேய் டேய், அவர் உன் பொண்டாட்டியோட அண்ணன்டா, உன் மச்சான்டா. மச்சான்ங்கிறது கூட பிறந்தவங்க வாழ்க்கைக்காக என்ன வேணாலும் உதவி பண்ணுவாங்க. அப்படி ஒரு உதவியா நினைச்சுக்கேன்டா. இங்க பாருடா, அவனை சரண்டராக வைக்கணுங்கிறது எங்க நோக்கம் இல்லடா. எப்படியோ தப்பா அவன் வந்து இதுல மாட்டிக்கிட்டான்டா. என்ன நியாயம்ப்பா இது? நான் தப்பு பண்ணுவேனா? அவரு தண்டனை அனுபவிக்கணுமா? தப்பு பண்ணவன் தான் தண்டனை அனுபவிக்கணும், நான் தான் அனுபவிக்கணும். அதான் நியாயம். வெற்றி, நீ இப்ப ஜெயிலுக்கு போனன்னு வச்சுக்கோ, அதனால எவ்வளவு பிரச்சனை வரும்னு நினைச்சு பாத்தியா? நம்ம குடும்பத்தோட பேர் என்னடா ஆகும்?